அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபி விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி பசங்களை கூட்டிக்கிட்டு ரிஷிகண்டா பீச் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் சிம்ஹாச்சலம்னு ஒரு ஏரியாவில் இந்த கண்ணுக்குட்டிங்களை அந்த கோவிலுக்கு, சிம்ஹாச்சலம் கோவிலுக்கு தானம் கொடுப்பாங்களாம். அதனால் எல்லோரும் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பசங்க சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி மாம்பழம் வந்துட்டது பாருங்கள், பார்த்தீங்களா? பசங்க பீச்சுக்கு போகிற சந்தோஷத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வைஜாகில் இருக்கிற ஜூ. பாருங்கள், வெளியிலேருந்தே பாருங்கள். உள்ளே இன்னொரு வாட்டி போகும்போது காட்டுவேன் கண்டிப்பாக. நம்ம இப்போ பீச்சை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இது திருப்பதியில் இருக்கிற கோயில் மாதிரி இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, சின்னதாட்டு. பீச்சில் ஆட்டோ நிப்பாட்டுக்காக வேண்டி 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கடற்கரைக்கிட்ட கடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கடலுக்குள்ளே போகிறோன்ட்டு. பீச்சு காற்று செமையாக வீசுது. பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், கப்பல் வருதில்ல. இதில் இந்த போட்டிங் யாராவது போகலாம். ஜெட் போட்டிங், அட்வென்ச்சர் போட்டிங். கடல் நடுக்குள்ளே உங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம இதில் ஸ்கூபா டைவிங் கூட போகலாம். நம்மளுக்கு சூட் போட்டு, லைஃப் கார்டு போட்டு கடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு நம்ம எங்கும் போயிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த போட்டில் இருந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருந்து நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் முடிஞ்சோடனே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. யாருக்காவது விருப்பம்னா போகலாம். அது சார்ஜஸ் 4000 ரூபா வாங்குவாங்க ஸ்கூபா டைவிங்க்கு. இதுக்கு 500 ரூபா 1000 ரூபா அப்படி ரேட்டு கொடுத்து போய்கிட்டு நம்மளுக்கு அட்வென்ச்சராக இருக்கணும், கடல் நடுவுக்குள்ளே போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கிறவங்க இதில் ஏறி போகலாம். பாருங்க, போய்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்துலேருந்து. அதனால் அவர் அப்படி போஸ் கொடுக்குறாங்க. இதில் போகும்போதும் நம்மளை ஃபுல் சேஃப்டியோடு தான் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க போட்டிங் பண்ணுறதுக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. சூப்பர். கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குது இந்த தண்ணீர், கடல் தண்ணி. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸு, ஃபோட்டோ ஸ்பாட்டு அந்த கல்லுங்கள்கிட்ட. கடல் தண்ணியில் விளையாடுமான்னா கடல் மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணும். பீச்சுக்கு கூப்பிட்டு இப்படி தான் மண்ணிலையும் தண்ணிலையும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணிக்கிட்ட போயாச்சு, இறங்கிட்டாங்க. நான் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள்.
சூரியன் மறையும் நேரம் பாருங்க. அங்கே வந்து அங்கே சாலை வச்சு மீன் பிடிக்கிறாங்க. பீச்சில் விளையாண்டு முடிஞ்சாச்சு. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அந்த இடத்துல மீன் பிடிக்கிற வலைகள், போட்டுங்க எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. குட்டி நண்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசங்க. அதை பாருங்க, குட்டியாக வெள்ளையாக போகுது. நிலா வந்திருக்கு பாருங்க, அழகாக தெரியுது. டிராக்டர்லாம் நிற்க வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து விளைச்சல் நடக்குது. பிள்ளைங்க விளையாடுற இடம். பசங்க குளிச்சுட்டு வந்து இனிமேல் தான் விளையாட போகிறாங்க. நிலாவோட வெளிச்சம் கடலில் படுது, அழகாக தெரியுது. அல்லாஹ் படித்த எல்லாமே அழகு தான். மாஷா அல்லாஹ். வீட்டுக்கு போகிற நேரத்தில் மக்காச்சோளம் விற்றுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிட்டோம். 2 மக்காச்சோளம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு மக்காச்சோளம் 30 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 2 50 ரூபா கேட்டோம். கடைசியில் டீ குடிச்சிட்டு இந்த நாளை முடிச்சிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.